ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 6 அண்ட் ஐஎன்எம்ல கவர் ஆகக்கூடிய காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற அந்த லெசன்லேருந்து ஒரு 50 ஒர்த்தான கொஷின்ஸ்க்கு உண்டான டெஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? மொத்தமாக வந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்க போகிறோம். 50க்கு யார் 50 இருக்கிறீங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அந்த மாதிரி வேணாம். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின் முடிகிற வரைக்கும் தெரியும். சில கொஸ்டின் தெரியலாம், சில கொஸ்டின் தெரியாமல் போகலாம். அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. 50 கொஸ்டின் முழுசாக அட்டன் பண்ணணும். எந்த ஒரு செயலுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக செய்யணும் தான் சொல்லுவாங்க. செய்வன திருந்த செய். அப்போ தான் அதுக்கான பலனை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்து 2வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கை அப்டேட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியாத கொஸ்டின் இருக்குது, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியாத கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு நோட்டு பென் எடுத்துட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சும்மா அப்படியே அட்டன் பண்ணுறதுனால எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எத்தனை இணைகள் தவறாக பொருந்தி உள்ளது? இந்த சங்கங்கள் அமைப்புகளும் அதை தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுத்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இணைகள்ப்பா. 2 இணை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. ஓகேவா? அந்த சென்னை மகாஜன சபை இது வந்து 1884, பூனா சரோஜினி சபை வந்து பார்த்தீங்கன்னா 1870. இதை மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்க. தேர்வு செஞ்சிட்டீங்களா? ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2, 3, 5 இது எல்லாமே சரிப்பா. 4 மட்டும் தான் தப்பு. என்ன அப்படின்னா தன்னாட்சி என்ற கருத்து ரஷ்யாவில் கிடையாது, அயர்லாந்து. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 வரிசைப்படுத்துக. இந்த எந்தெந்த ஆண்டு தொடங்கப்படுது அந்த ஆண்டுகளை வச்சு காலமுறை வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். இதுக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதல் அமர்வு 1885. அடுத்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் வங்கப்பிரிவினைக்கு அப்புறம் தான் வரும் 1905. இதுவும் 1905 தான். அடுத்து லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916. அவ்வளோதான். பார்த்தது. கொஸ்டின் நம்பர் 4 பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே, அதாவது ஷாஜி ஹரியத்துல்லா அப்படின்னு போறீங்க. ஷாஜி கிடையாது, ஹாஜி ஷரியத்துல்லா. டி தான் கரெக்ட். இந்த ஹா ஷா மாற்றி வச்சிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால பாதி பேர் பி போட்டிருக்கீங்க. பி கிடையாது, டெல்லி. ஷாஜி ஷரியதுல்லான்றது தான் கரெக்ட். ஹாஜி ஷரியதுல்லா. அடுத்தது 5வது கேள்வி. 1857ஆம் ஆண்டு புரட்சி தோல்வி பெற்றதற்கான காரணங்களில் சரியானது எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா
பரவாயில்ல. கொஸ்டின் பெருசா வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஆன்சர் நெறைய பேர் வந்து கரெக்ட்டா போடுறீங்க. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. தப்பு எதுவும் கிடையாது. எல்லாமே சரியான ஆன்சர் தான். ஓகேங்களா? அடுத்தது 6வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 தான் தப்புப்பா. அக்டோபர் 16 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது துக்க நாளா தான் அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? புத்துயிர் கிடையாது. அடுத்தது 7வது கேள்வி. கோள் கிளர்ச்சி பற்றி தவறான விடையை தேர்வு செய். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்புப்பா. என்ன அப்படின்னா, விவசாய கிளர்ச்சிகள் மிகப்பெரிய கிடையாது. பழங்குடியின கிளர்ச்சிகள் மிகப்பெரிய கிளர்ச்சி தான் இது. ஓகே. விவசாயம் கிடையாது. இது வந்து ஒரு பழங்குடியின கிளர்ச்சி. பி தான் தப்பு. அடுத்தது 8வது கேள்வி பாருங்க. சரியான விடையை தேர்வு செய். இதுக்குன்னு ஆன்சர் 1 மட்டும் தான்ப்பா சரி. ஓகேவா? 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா, ஆகியன துணைப்படை திட்டத்தின் கிடையாது. ஓகேவா? ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா, வாரிசு இழப்பு கொள்கை. ஓகேங்களா? அந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பகுதியில கைப்பற்றிருப்பாங்க. துணைப்படை திட்டம் வராது. ஓகேவா? அப்ப 2 தப்பு, 1 மட்டும் தான் சரி. அடுத்து பாருங்க. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகளை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 1, 2, 3, 6. மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். ஓகேவா? அடுத்தது 10வது சுதேசி இயக்கம் பற்றி சரியான விடையை தேர்வு செய். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 4. சூப்பர். ஓகேவா? இதுல எது வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்றங்கள், பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளுதல். சேவைகள்லாம் பண்றான் புறக்கணிக்கிறான், ஏற்றுக்கொள்ளல. ஓகேவா? ஆனா இங்க ஏற்றுக்கொள்ளுதல் கொடுத்துருக்கு. ஆனா அது புறக்கணி தான் வரணும். 3 மட்டும் வராது. சரிங்களா? மீதி எல்லாம் கரெக்ட். அடுத்தது பேஷ்வா மன்னர்களின் கடைசி பேஷ்வா மன்னர் யார்? பேஷ்வா மன்னர்களின் கடைசி பேஷ்வா மன்னர் யார்? இரண்டாம் பாஜிராவ். அடுத்து 12வது கேள்வி பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்க. இண்டிகோ கிளர்ச்சியை பொறுத்து.
இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4 3 வராது. ஓகே. ஏன் 3 தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பம்பாய் கிடையாது. வங்காளத்தில். வங்காளத்தில் நடியா மாவட்டத்தில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பம்பாய் கிடையாது, வங்காளம். மீதி எல்லாம் கரெக்ட். அடுத்து 13வது கேள்வி வரும். தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது கீழ்கண்டவற்றுள் எது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம். அடுத்து 14வது கேள்வி பாருங்க. முண்டா கிளர்ச்சி பற்றிய தவறான விடையை தேர்வு செய். இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப்பா. ஓகேவா? இதுல வந்து என்ன தப்பு தவறானது பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே கரெக்ட் தான். ஏ, பி, சி எல்லாமே கரெக்ட் தான். டி மட்டும் தான் தப்பு. என்ன அப்படின்னா 1910 கிடையாது. 1908ல தான் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 15வது கேள்வி. 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியே எந்த நாட்டுக்கு செல்ல மறுத்தனர்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மாப்பா. அடுத்தது 16 முண்டா கிளர்ச்சிக்கு காரணமான பிர்சா முண்டா எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? இதுக்கு ஆன்சர் 1900 பிப்ரவரி. அடுத்தது 17 பாருங்க. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் டேஷ் என்ற கிராமத்தில் முதலாக வெடித்ததாக பதிவாகியுள்ளது. இதுக்குண்டான ஆன்சர் பூனா அருகே உள்ள சூஃபா. அடுத்தது 18வது கேள்வி. நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தலர்கள். அடுத்தது 19வது கேள்வி. தன்னாட்சி இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். திலகரின் தன்னாட்சி இயக்கமானது அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை விட பழமையானது. ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயர்லாந்துலேருந்து கொண்டு வந்த முறையை வந்து சொல்லுவாங்க. அதோட பழமையான முறையை வந்து பார்த்தீங்கன்னா திலகர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த 20வது கேள்வி. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செய்யும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1857 ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 21வது கேள்வி. ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் இணைந்து எதற்காக கிளை செய்தனர்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. காலனியத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைத்துவதை வலியுறுத்தியது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய கிளர்ச்சியாளருடைய முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா காலனியத்தை அகற்றுறது கிடையாது. ஓகே, அதுக்கு முன்னாடி இருந்த நிலை எங்களுக்கு வந்தா போதும். இதான் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். அடுத்து 22வது கேள்வி. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? இதுக்குள்ள ஆன்சர் டுடுமியான். அடுத்தது 23வது கேள்வி. 1855ஆம் ஆண்டு சிந்து மற்றும் கனு ஆகிய சாந்தல சகோதரர்களின் எதை அறிவித்தனர்? சாந்தல சகோதரர்கள் எதை அறிவித்தனர்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த தேவ செய்தி வந்ததாக அறிவித்தனர். ஓகேவா, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பி ஆப்ஷனும் கிளர்ச்சியை வெற்றி பாதையில் ஏற்று நடத்த, அது கிடையாது, வெற்றி பாதையில் தலைமையேற்று நடத்ததான் இவங்க அனுப்பதான் சொன்னாங்க. சரியா? அடுத்து 24வது கேள்வி. தவறான வழியை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மகாராஷ்டிராவில் உள்ள பரசல் பகுதியில் 1827ஆம் ஆண்டு தோன்றியது. எது? வகாபி இயக்கம். ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பம்பாய் கிடையாது. அதாவது மகாராஷ்டிரான்ற கான்செப்டே வந்து வராது. ஓகே, அது என்ன அப்படின்னா வங்காளம் தான். அடுத்து 25வது கேள்வி. மீரட்டில் இருந்து இந்திய சிப்பாய்கள் தில்லி செங்கோட்டை நோக்கி வகுத்து சென்ற நாள், அணிவகுத்து சென்ற நாள். இந்த அணின்ற வார்த்தை விட்டுருந்தோம்.
இதுக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க 26வது கேள்வி ஒரு கூற்றுக்காரன் கொடுத்துருங்க. பேஜ் ஹவுஸ் ஃபுல்லுன்ற மாதிரி பேஜ் ஃபுல் இது. அப்புறம் இடம் பத்தல, இப்படி வைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய என்ஃபீல்டு துப்பாக்கியை வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டது. பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை இத்தகைய புதிய குண்டு பொதியுரையில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டனர். ஓகே, அது கரெக்ட் தான். மார்ச் 29 மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். ஓகேவா, அதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே சரியான விளக்கம் கூட. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 27 மீர் ஜாபர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்திய தொகை எவ்வளவு? இந்த ஆன்சர்ல இருக்கப்பா, ரொம்ப ரைட் இருக்கு. அடுத்த கணக்கு 28வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மட்டும் சரி. ஓகே, பிளாசி போருக்கு பின்னர் எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர்கள் கைவிடணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஓகேவா. அடுத்தது 29வது கேள்வி. கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரபால். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. கோல் கிளர்ச்சி பற்றிய சரியான விடையை தேர்வு செய். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 சரி. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா தப்பு. கோல் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய கிளர்ச்சின்றது கிடையாது. அடுத்தது 37வது கேள்வி. 1955 சட்டம் உருவாக்கப்பட்டு டேஷ் என்ற தனிமண்டலம் மூலம் சான்றல்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தல் ஃபர்கானா மண்டலம். அடுத்தது 34வது கேள்வி. ஆங்கிலேயர்களின் வாரிசு எழுப்பு கொள்கை அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது இதிலே கொடுத்துருமா, ஹைலைட் பண்ணி எடுக்கணும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5. ஓகே, மேடம் சரியானது. ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். 33வது கேள்வி. 1857 ஆங்கிலேயருக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிகளுக்கு தலைமையேற்றவரின் தவறான இணை எது?
இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி, பாட்னா. இது மட்டும் தப்பு. அடுத்தது 34வது கேள்வி. நீல் தர்பான் என்ற தலைப்பின் தீனபந்து மித்ரா ஒரு நாடகத்தை எழுதினார். நீல் தர்பான் என்பதன் பொருள் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோவின் கண்ணாடி. இந்தியாவின் கண்ணாடி கிடையாது. அடுத்தது 35. அக்டோபர் 16 வங்கம் பிரிவினையின் போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டு எந்த நதிக்கரையில் புனித நீராடி வந்தே மாதரம் என்ற பாடலை பாடினார்கள்? இதுக்குண்டான ஆன்சர் கங்கைமா. அடுத்து 36 பாருங்க. காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனங்களை எடுத்துரைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3பா. ஓகேவா? தாதாபாய் நவரோஜி, நீதிபதி ரானடே, லாலா லஜபத் ரமேஷ் சந்திரதத் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. சரியா? அந்த பொருளாதாரம் வந்து சுரண்டல் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது 37 பாருங்க. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, திலகர். அடுத்தது 38வது கேள்வி. தவறான விடையை தேர்வு செய். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 3 சரி. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாவது டிசம்பர் 30 நடக்கல, டிசம்பர் 28. மீதி எல்லாம் கரெக்ட். அடுத்தது 39வது கேள்வி. ஆங்கிலேய அரசின் முன் இந்திய தேசிய காங்கிரஸ் வைத்த முக்கிய கோரிக்கை தவறானது எது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி, நிர்வாகத்துறை நீதித்துறை இணைத்தல் அல்ல, பிரித்தல். அடுத்த 40வது கேள்வி பாருங்க. முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டக்கட்டி முறை. அதான் குழுவாக சேர்த்தல். அடுத்தது 40வது கேள்வி.
வங்க பிரிவினைக்கான மறைமுக நோக்கமாக கீழ்கண்ட எது ஒன்று இருக்க வாய்ப்புள்ளது? இதுக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி. வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்கச் செய்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா பிரிவினைக்காக மறைமுகமாக நோக்கமாக என்னத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா வங்காளிகள் ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கம். ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1885ல் இந்த ஐஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வருது. ஓகேவா? அதை ஒடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இது வங்காளம் தான் வந்து வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா போன்ற பகுதி தான் ரொம்ப தீவிரமான பகுதியாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வங்காளத்தை எப்படியாச்சும் உடைக்கணும், அந்த இந்து முஸ்லீமோட ஒற்றுமையை குலைக்கணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. சரியா? அடுத்த 42வது சரியான விடையை தேர்வு செய். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1 மட்டும் சரி. ஓகேவா? ஏன்னா ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியான வில்லியம் பென்னிங் வர மாட்டாங்க. ராபர்ட் கிளைவ் தான் வருவார். ஓகே. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமையேற்று வந்து இந்த மீர் ஜாபர் கூட ரகசிய கூட்டு வச்சுட்டு, சிராஜுத்தால அது சாவடிச்சுருவார். அதாவது சிறைபிடிச்சுருவார். ஓகேவா? அப்ப 2வது மட்டும் தான் தப்பு. வில்லியம் பென்னிங் கிடையாது. ராபர்ட் கிளைவ். 43 சாந்தரர்களின் கிளர்ச்சி பற்றிய தவறான விடையை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சரிப்பா. இதுல வந்து தவறான எதுவுமே குடுக்கல. குடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனுமே சரியானது தான். அடுத்தது 44 பாருங்க. தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார்? யார் மற்றும் யார்? யார் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1, 2, 3 மட்டும் சரி. ஓகேவா? அதாவது தன்னாட்சியை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, லாலா லஜபதி ராய். இவர் எங்க அப்படின்னா, சான் பிரான்சிஸ்கோ. இது புக்ல இருக்கு. அது போல நோட் பண்ணிக்கோங்க. எங்கன்னா யுஎஸ்ஏ. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாலகந்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை ஆர் புனே. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3வது அன்னி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை. சென்னையில எங்க அப்படின்னா, அடையாறுல. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது கேட்ட கொஸ்டின் தான் அதெல்லாம் வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்தது 45 தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் சரியானது எது? இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 மட்டும் சரிப்பா. ஓகே. எல்லாமே சரிதான். என்ன எதுவும் தவறு எதுவும் கிடையாது. அடுத்தது 46 பாருங்க. 1857ஆம் ஆண்டின் பெருங்கலகம் காரணங்கள் பற்றி தவறான விடையை தேர்வு செய்க. ஏது தப்பு இல்ல பாருங்க. இன்னும் 4 கொஸ்டின் தான் முடிக்க போறோம். 3 கொஸ்டின் தான்.
இதற்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து சென்றால் தங்களது குடும்பத்தை இழக்க நேரிடும். அதாவது தங்கள் சாதியை தான் இழக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? குடும்பம் வராது. அப்ப இது பி மட்டும் தான் தவறானது. அடுத்த 47 பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்க. இதற்குண்டான ஆன்சர் ஒன்று மற்றும் சரி. ஓகேவா? ஏன்னா வங்காளத்தின் தலைமை ஆளுநராக வெல்லஸ்லி பிரபு வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமிபாய் கணக்கு இருந்த வெல்லஸ்லி பிரபு வரமாட்டாரு. டல்ஹவுசி. ஓகேவா? தப்பு. அடுத்தது 48வது. 1857ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களின் தவறானதை தேர்வு செய்க. இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்திய ராணுவத்தின் இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரிக்கப்பட்டது. ஓகே, அதிகரிக்கல, குறைச்சாங்க. ஏன்னா சிப்பாய்கள் தானே ப்ராப்ளமே பண்ணாங்க. அந்த சிப்பாய்களை குறைச்சிடணும்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க. அடுத்து 49 கேள்வி. படா கேள்வி போல பெருசா இருக்கு. இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விடைம்போது 1, 3 மட்டும் தான் சரிப்பா. ஓகேவா? 2ம் 4ம் தப்பு. சரியா? அடுத்தது 50வது கேள்வி. வரிசைப்படுத்துக. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். எந்தெந்த ஆண்டுன்னு தெரிஞ்சு அப்படின்னா இந்த ஆண்டு வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா வரிசைப்படுத்தலாம். அதான் சார் கஷ்டம் எங்களுக்கு. அது தெரிஞ்சா நாங்கள் மார்க் எடுக்க மாட்டோமா அப்படின்றீங்களா? ஓகே, பார்க்கலாமா? பராசைக்கு அப்படின்னா 1818, 1818. வஹாபிக்கு வந்து 1827. அடுத்தது கோல் கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831 டு அந்த 32 காலகட்டம். முண்டா கிளர்ச்சி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு ஆண்டு 1899, 89, 90. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போர், இது வந்து 1757. அப்போ எது ஃபர்ஸ்ட் வரும்? ஃபர்ஸ்ட் பிளாசி போர் வருமா? 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 5. 5, 1, 2, 3, 4. ஓகே, 5, 1, 2, 3, 4 வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உண்டான லைவ் டெஸ்ட், ஓகேவா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படின்ற லெசன்லேருந்து 50 கொஸ்டினுக்கு லைவ் டெஸ்ட் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த லைவ் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு லைவ் கிளாஸில் லைவ் டெஸ்ட்டில் புதுமையான கொஸ்டினோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? அதேமாதிரி நாளைக்கு காலையில் 4 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு காலையில் 4 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்குது. மறக்காமல் வந்துடுங்க. சீக்கிரமாக படுத்து தூங்கிடுங்க. நாளைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 10th சோசியல் புக்கில் இதுக்கு அடுத்த லெசனாக இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம். ஓகேவா? அதில் அதுக்குண்டான லைவ் கிளாஸ் வந்து நாளைக்கு காலையில் 4 மணிக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.